இப்போ சிபி ப்ளஸில் எஸ்சிக்யூசி மாடல்னு சொல்கிறாங்க. அந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக சிபி ப்ளஸோட லேட்டஸ்ட் என்விஆர் எல்லாத்துலேயும் ஆட் ஆகும். பழைய என்விஆரில் ஆட் ஆகணும்னா நம்ம ஒரு சில செட்டிங்ஸை மாற்றணும். அதே மாதிரி தாகுவா, சிபி ப்ளஸ், ஈக்குவேஷன், டிவிடி இதில் எதில் ஆட் பண்ணோன்னாலும் நம்ம ஒரு சில செட்டிங்ஸை மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் போனீங்கன்னா இன்ஸ்லைஸ் பண்ணுங்கள். இன்ஸ்லைஸ் பண்ண உடனே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு அப்பர் கேப்ஸு, ஒரு லோயர் கேப்ஸு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து தான் நீங்கள் இதை வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய சேஃப்டி ரீசனுக்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதை. இது மாதிரி மெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும். கம்பல்சரி மெயில் ஐடி கொடுக்கணும். எதுக்காகனா இந்த மெயில் ஐடி கொடுக்கலன்னா யார் ஒன்றா எங்கேருந்து ஒன்றா இந்த கேமரா போட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சேஃப்டி த்ரெட் இருக்குன்றதுனால இப்போ நம்ம இது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஃபினிஷ்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெப் இது காமிக்கும். இந்த வெப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து அட்வான்ஸில் போயிட்டு கீழே கண்டினியூ வித் அன்சேஃப் மோடில் போனால் மட்டும்தான் இது கனெக்ட் ஆகும். இது ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகணும். பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான். லைவ் வீடியோ வந்துருச்சுங்களா? இப்போ நேராக போகிறோம், நெட்வொர்க்கில் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஐபி எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் செட்டிங்ஸில் போயிட்டு ஓனிஃபெல்லாம் எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஓனிஃப் வெரிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணி ஆகணும். இதை டிசேபிள் பண்ணால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இது முடிஞ்ச உடனே ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமில் போன உடனே கேமராவை கிளிக் பண்ணி இப்போ வந்து ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ உங்களுக்கு டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் ஆடியோ வேணும்னா எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இது முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி சிஸ்டமை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஓனிஃப் வரும். இந்த ஓனிஃபில் போய்ட்டு ஒரு யூசர் நம்ம க்ரியேட் பண்ணணும். யூசர் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு இது ஒர்க் லாகினே ஆகும், இல்லை லாகின் ஆகாது. இப்போ நம்ம அதே மாதிரி ஒரே பாஸ்வேர்டாக கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அங்கே கொடுத்தோம்ல அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை திருப்பி இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ இதை அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த உடனே இது வந்துருச்சுங்களா? திருப்பி ஹோமுக்கு போயிட்டு செக்யூரிட்டிக்கு போயிட்டு சிஸ்டம் சர்வீஸில் போயிட்டு ஏவியில் போயிட்டு என்கிரிப்ட் கொடுத்துருங்க. என்கிரிப்ட் கொடுத்துட்டு இதை அப்ளை கொடுங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த HTTPS இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீபூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிபி ப்ளஸ் கேமராவை கான்ஃபிக் பண்ணிட்டோம். அந்த கேமராவை கான்ஃபிக் பண்ணி இப்போ டிவிடி என்விஆரில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்விஆரில் ஏற்கனவே எனக்கு என்விஆரோட ஐபி வந்து மேனுவலாக நான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் டிவியில் போட்டு லாகின் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்த ஐபி தெரியுன்றதுனால உங்களுக்கு இதில் போடுறேன். பாஸ்வேர்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்விஆருக்கு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டு இங்கே லாகின் பண்ணுங்கள்.
லாகின் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேனல் போயிடுங்க. மற்ற செட்டிங்ஸ்லாம் ஏற்கனவே நீங்கள் டிஸ்பிளேல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அப்படியே நேராக போயிடலாம். லாகின் போயிட்டு எடிட் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் கேமரான்னு வரும். ஆட் கேமரா வந்த உடனே இதில் நிறைய ஐபி காமிக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டு மேனுவல் ஆடில் போயிட்டு, ஏன்னா நமக்கு அந்த ஐபி தெரியும், அதனால் மேனுவல் ஆடில் போயிட்டு இப்போ வந்துட்டு 92.168.1.105 இதை கொடுத்துட்டு போர்ட் வந்து 80 கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏ வந்து நம்ம அட்மின் கேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கேப்ஸ் ஏ மட்டும் ஏவை மாற்றிக்கோங்க. இதில் பாஸ்வேர்டு வந்து நம்ம கேமராவுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே போடணும். நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே போட்டுட்டேன். அதில் ஓனிஃபாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு ஆடை கொடுத்துருங்க. இது டிவிடி என்விஆருக்கு மட்டும்தான் இது. ஆனால் செட்டிங்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சிபி ப்ளஸில் என்ன செட்டிங்ஸ் பண்ணோமோ கேமராவில் அந்த செட்டிங்ஸ் பண்ணாலே இருக்க எல்லா என்விஆர்லேயும் ஆட் ஆகும். அதாவது லேட்டஸ்ட் என்விஆரில் இதில் எல்லாமே இப்போ பாருங்கள், இதில் இது வந்து ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு லைவ் டிஸ்பிளேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்துடும். இப்போ வந்து நமக்கு எல்லாமே வந்து இது இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் என்விஆரில் போயிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு அப்படியும் ஆட் பண்ணலாம். தேங்க்யூ.